ஹாய் கைஸ். நாளைக்கு வந்து ஒரு மேட்சோட ப்ரிவியூ பேசுறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நான், பக்தா, யோகி, ஸ்ரவன், நரேஷ், 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் ராய்ப்பூரில் நடக்குது. ஈவினிங் கேம், சாரி பேசிக்கலி நைட் கேம். ஸோ மேட்சஸ் எப்படி இருக்கும், மேட்சப் எதாவது இருக்கா, அண்ட் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும், அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது மொத்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் பேசலாம்னு இருக்கோம். ஸோ பிளேயிங் லெவன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளேயிங் 11 எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்சிபி சைட்ல பெருசா சேஞ்ச் இருக்காது. பட் ஆனா அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் வேணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஆனா ஆர்சிபி கேகேஆர்னாலே எப்பவுமே ஞாபகம் வர்றது உங்களுக்கு ஞாபகம் வருதா? 49 49 அதான் ஞாபகம் வருது. பட் ஆனா திருப்பி அது மாதிரி ஆகாது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆர்சிபியோட நிலைமை வந்து ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஏன்னா எங்க அடி வாங்கினாலும் இல்ல, அது டாப் 4ல வந்து ஸ்லிப் ஆயிடுவானு கீழே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க மஸ்ட் வின் கேம் மாதிரி தான் ஆடணும் இந்த இந்த பேலன்ஸ் இருக்க 3 மேட்சுமே. ஸோ இந்த கேகேஆர் மேட்ச் தான் உங்களுக்கு இருக்கிறதுல ஈஸியான மேட்ச் எனக்கு தெரிஞ்சு, கம்பேரிட்டிவ் டு த நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் தே ஆர் கோயிங் டு ப்ளே. அப்படி சொல்லாதீங்க. இருக்கு இந்த 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 மேட்ச் அவங்க லெத்தார்ஜிக்கா வந்தானா கண்டிப்பா மண்ணுக்கு போவாங்க இன்னைக்கு. அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி ஜெயிச்சே ஆகணும் எனக்கு தெரிஞ்சு அவனுங்க. அதான் ஓகே, பேசுவோம். பிளேயிங் 11ல இருந்து வருவோம். ஆர்சிபியோட பிளேயிங் 11 சொல்லுங்க. ஆசைப்படுறாங்க நீங்க ஃபேன்ஸ். என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாவே அவங்களுக்கு ரொமேரியோ ஷெப்பர்ட் தேவையே படலை. ஏன்னா புவனேஸ்வர் குமாரே அந்த 6 அடிக்கிறாரு அந்த நிலைமையில. இவரால ஒரு 6 கிளியர் பண்ண முடியல அந்த நிலைமையில இருந்து. நான் ஜக்காப் டஃபி ஆடிடலாமா, எக்ஸ்ட்ரா பவுலரோட போகலாம். ஏன்னா ராய்ப்பூர் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க, புவனேஸ்வர் குமாரும் சரி ஹேசல்வுடும் சரி சூப்பரா போட்டாங்க. ஜக்காப் டஃபி மாதிரி இன்னொரு அடிஷன் கிடைச்சதுன்னா ராய்ப்பூர்ல வந்து நோண்டி எடுத்துலாம் ஆப்போசிஷன் 100% ஷுர். அதனால நான் தைரியமா அந்த இது பண்ணுவேன். இல்லைன்னா ஜார்டன் காக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவர் எடுத்து வச்சிருக்காங்களே ஆல்ரவுண்டர் அவரு. இல்ல அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அப்போ ஓகே, அது பண்ண மாட்டாங்க. பவுலிங் ஆப்ஷன் தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு பேட்டிங் இருக்கு. டிம் டேவிட், குணால் பாண்டியா வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாவே அவங்க வந்து ரொமேரியோ ஷெப்பர்ட் உட்கார வச்சுட்டு இவர் ஜேக்கப் டஃபி ஆடணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அவங்க எந்த சேஞ்சும் பண்ணாம சேம் லெவனோட தான் போவாங்க. ஏன்னா ஒரு ரொமேரியோ ஷெப்பர்ட் அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க பயங்கரமா. ஏன்னா அவர் தான் ஃபைனல்ஸ் ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸ்டேஸ் விக்கெட் தான் எடுத்து பண்ணி கொடுத்தாரு. அதனால அவரை உட்கார வைக்க மாட்டாங்க. பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்னாச்சு? இன்ஜுரி அப்டேட் நான் சரியா ஃபாலோ பண்ணல. அந்த 2 அப்டேட் நான் தரேன். ஸோ ஃபில்சால்டோட இன்ஜுரி வந்து இன்னும் ஃபுல்லா அவர் ரெக்கவர் ஆகல. அதனால நெக்ஸ்ட் மேட்சுக்குமே அவர் அவைலபிளா இருக்க மாட்டாருங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வருது. விச் மீன்ஸ் ஜேக்கப் பெத்தல் வில் ஸ்டில் ஓப்பன். பட் ஃபில்சால்ட் கொடுத்த அந்த இம்பெக்டஸ் அந்த இம்பாக்டால ஜேக்கப் பெத்தலால கொடுக்க முடியல இந்த டோர்னமெண்ட் சோஃபார். ஸோ அவங்களுக்கு ஒரு ஓப்பன் இதுவாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலா கண்டினியூஸா 2 டக்கு விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த மேட்சை மறுபடியும் அவங்க ஆட வராங்க. ஸோ எக்ஸார்பிடன்ட் ப்ரெஷர் 2 மேட்சா வந்து ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மேல விடுது. பட் யாராவது ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மேட்ச்ல வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. போன மேட்ச் வந்து கிருணால் பாண்டியா ஒன் ஆஃப் இன்னிங்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ ஓரளவுக்கு ஏதோ தட்டிடுறாங்க. அதனால பெருசா தெரிய மாட்டேங்குது. சம் வே ஆர் தி அதர் அந்த பார்டரை கடந்துடுறாங்க. பட் ஆனா எதுமாவே ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கு. அண்ட் வென் வி டாக் அபவுட் கிருணால் பாண்டியாக்கு அந்த போன மேட்ச்ல அடிபட்டது. அந்த இந்த இஷ்யூ ஏதோ ஒரு இருந்தது. கரெக்ட். ஸோ அது ஆனா ப்ராக்டிஸஸ் இன்னும் ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அவர் அட்டென்ட் பண்ணல. பட் ஸ்டில் நாளைக்கு மேட்சுக்கு அவர் மேட்ச் ஃபிட்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது. ஸோ மோஸ்ட் லைக்லி கிராம்ஸ் தான் இந்த மேட்சோட கிராம்ஸ், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் வந்துருவாங்க. இன்ஜூரி அவர் அன்னைக்கே அவர் ஆல்ரைட்டா தான் தெரிஞ்சாரு எனக்கு. அவர் அன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தியா வருண் சக்கரவர்த்தி ஆடுறாங்க தானே? இல்ல ஆடுறாங்க. வருண் சக்கரவர்த்தி போன செஞ்சுரி அவருக்கு பிராக்டிஸ் செஷன்ல பிராக்டிஸ் பண்ணல. டவுட் தான் நாளைக்கு மேட்ச். ஓகே. ஆனா ஆக்சுவலா நான் இப்போ இதுல பாத்துட்டு இருக்கேன் சைட் பை சைட் கிரிக்பஸ்ல ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. வருண் சக்கரவர்த்தி ஆப்சென்ட்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயும் போடல. ஆமா, வருண் சக்கரவர்த்தி டவுட்ஃபுல் தான். போன கேமே அவர் ஓவர் முடிக்கும் போதே நொண்டி தான் போட முடிச்சாரு. லெஃப்ட் லெக்ல ஏதோ காஃப் ஆர் நீல டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததாமே. ஆமா, டவுட்ஃபுல் தான் போட்டிருக்கு. ஆக்சுவலா டவுட்ஃபுல் தான் போட்டிருக்கு. நீங்க ஈவன் தோ வருண் சக்கரவர்த்தி ரன் கொடுக்குறேன்னு என்ன சொன்னாலுமே நரேனோட சேர்த்து ஒரு பவுலர் போட்டு நிறுத்தினா போதும். அதனாலதான் இவங்க 4 in a row வின் பண்ணிருக்காங்களே. வருண் கூட கேண்டமா போட்டதுனால, டெத்ல கொஞ்சம் கார்த்திக் சர்மா அப்படி இப்படி போட்டதுனால, கார்த்திக் சர்மா பாரு, கார்த்திக் ஜாய் கொஞ்சம் போட்டதுனால ஓரளவுக்கு நிறுத்துறாங்க.
ஆனா நீங்க இப்படி பண்ணிருந்தா கண்டிப்பா இதுக்கு மேல கேகேஆர் கீழே போயிடுவாங்க. ஏன்னா வரும் நாள்லன்னா நிறைய நாள தனியா நிறுத்த முடியாது. 4 ஓவர் நிறைய பார்த்து ஆடிட்டு மீதி அட்டாக் பண்ணிடுவாங்க. அதான் அவர் வேலையை பார்த்துருவாரு. 4 ஓவர் 20, 4 ஓவர் 17 போட்டு போயிடுவாரு. அந்த எண்ட்ல இவருடைய அந்த டிஃபென்சிவ் இதை கேபிட்டலைஸ் பண்ண பவுலர்ஸ் இருக்க மாட்டாங்க. இவர் அந்த பிரேக் ஒன்னு கொடுத்தாங்க 2 மேட்ச் அவருக்கு இன்ஜுரியால. அந்த பிரேக்குக்கு அப்புறமா வந்து 10 விக்கெட் எடுத்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி. சோ 5 மேட்ச்ல அதுதான் எஃபெக்டிவா இருந்திருக்கு இவங்களுக்கு கேகேஆருக்கு, இவங்களோட கம்பேக்கு. அதே மாதிரி கேகேஆர் நாளைக்கு ஜெயிக்கணும்னா நம்ம பேசுற மாதிரி இவங்க ஸ்பின் டேண்டமா போடணும், செகண்டரி பின்னால நடிக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு புவியை தாண்ட மாட்டாரோன்னு தோணுது எனக்கு, புவி இருக்க ஃபார்முக்கு. அதனால ஒரு கேகேஆர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கஷ்டம் தான். டேக் என்னன்னா, ஆக்சுவலா ஃபின்னாலன் வர்சஸ் ஹேசல்வுட் ஒரு பயங்கரமான மேட்சப் இருக்கு. அவர் வந்து மொத்தமா 3 டைம்ல 3 இன்னிங்ஸ்ல 2 தடவை விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஃபின்னாலன் வர்சஸ் ஹேசல்வுட் வந்து ஒரு நல்ல மேட்சப் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு புவியை தாண்டதுக்கு முன்னாடி அவர் ஹேசல்வுடே தாண்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஆனா புவி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுறாரு. மேபி புவியை தாண்டாருன்னா அப்ப ஹேசல்வுட் கிட்ட மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல பாப்போம், ஹண்ட்ரட் அடிச்சுட்டு வராரா போன மேட்ச். ஆமா, பட் அதெல்லாம் இதுல அகைன் சிங்கிள் மேட்ச் வின்னரா ஆக்சுவலா ஆடிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஃபினால மட்டும்தான். ரொம்ப கீழே ரிங்கு சிங் கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டுறாரு. பட் ஸ்டில் எத்தனை மேட்சஸ் தனியா ஜெயிக்க முடியும்னு தெரியாது. அந்த ஆப்போசிட் சைட்ல ரஜத் பட்டிடார் அளவுக்கு ரிங்கு சிங் ஆனா இம்பாக்ட் காட்டல. ஸோ அதனால ஃபின்னால அடிச்சா அவங்களுக்கு மேட்ச். இன்னொன்னு வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு ஆடுறதுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஆட மாட்டாங்கன்னு சொல்லல, அன்சர்டன்ங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஆடுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கும் இது வந்து டோர்னமெண்ட் அவங்களுக்கு ஆக்சுவலா இன்னும் கைவிட்டு போல, அலைவா இருக்கு. இருக்கிற 0% சான்ஸ்டா கைவிட்டு போயிடுச்சுடா அதான் அது. இல்ல அவுட் சைட் சான்சஸ்னு ஒண்ணு இருக்கு. அதான் அதனால இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். எல்லா மேட்சும் வின் பண்ணா 17ல எல்லா முடிப்பாங்க. மேட்ச் வின் பண்ணா 17 முடிப்பாங்க அவங்களும். பிபி கேஸ் மாதிரி ஆட் பாயிண்ட்ஸ் அத பண்றாங்க. நெட் ரன் ரேட் அவங்களுக்கு பிளேல வராது. ஈஸியா 16 பாயிண்ட்ஸ் இருக்கு டீம் மேல போயிடுவாங்க. இப்பயுமே 16 பிளஸ் குட் நெட் ரன் ரேட் குவாலிஃபை ஆகும் 4th பிளேஸ்க்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். நீ என்ன சொன்னாலும் சோ 17லாம் அட்வான்டேஜ் தான் நீங்க 4 மேட்ச் ஜெயிச்சா. ஆனா அது கஷ்டம், பட் இருந்தாலும் சொல்றேன். ஆனா வருண், நான் இப்பயும் சொல்றேன், வருண் ஆடினாருன்னா நாளைக்கு நான் கேகேஆர் எஜ்ஜி தருவேன். ஏன்னா கேகேஆர் ஆன் த ட்ராப் 4 வின் பண்ணிருக்காங்க. செகண்டரி ராய்ப்பூர் பிச்சுமே அப் அண்ட் டவுன் இருக்கும். உங்களுக்கு ஸ்பின்னுக்கு பெரிய ஃப்ரெண்ட்லியா இல்லைனாலுமே பவுன்ஸ் வேரியேஷனுக்கு அப் டவுன் இருக்கும். கார்த்திக் தியாகி போடுற பேஸுக்குமே அப் டவுன் இருந்ததுன்னா ஆடுறது கஷ்டம். சோ இவங்களுமே கொஞ்சம் தடுமாறி தான் வந்திருக்காங்க. மேல புவியை மட்டும் பார்த்து ஆடிட்டாங்கன்னா போதும். நடுவுல போடுறவங்களும் ஒன்னும் பெருசா போன மேட்சும் போடல. ஷெப்பர்ட் தான் ஓரளவுக்கு நல்லா போட்டாரு, கொஞ்சம் இழுத்து வச்சு போட்டாரு. பட் ஸ்பின்னர் போன மேட்ச் அடிச்சிட்டாங்க அவங்க. சோ அந்த பிட்ச்ல இவங்க குவாலிட்டி ஸ்பின்னர். சோ நரேன் சக்கரவர்த்தி எப்படியா இருந்தாலும் டைட்டா போட்டுருவாங்க. தியாகி ஒரு பக்கம் நல்லா சப்போர்ட் பண்றாரு. மேபி கேம் கிரீன் அவர் ஹைட்டுக்கு கூட இன்வேரியபிள் பவுன்ஸ் வேரியபிள் பவுன்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதான் வருண் ஆடினாங்கன்னா நான் கேகேஆர் எஜ்ஜி தாராளமா தருவேன். ஆனா வருண் டவுட்ஃபுல் தான் என்ன பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் ஆட மாட்டாரு. ஏன்னா போன மேட்சே ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்தாரு. அவரு அந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக வந்து போட்டாரு. அது நம்ம மேட்ச் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா நேத்து வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணல போல, சும்மா ஒரு ஓவர் 2 ஓவர் மட்டும் போட்டிருக்காரு போல, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டவுட்ஃபுல் தான் ஆடுறது. இப்ப நீங்க வருண் ஆடலன்னா வருணுக்கு ஒரு 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 இன்னொரு பிளேயர் எடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சமாவது குவாலிட்டி பிளேயர் யாரா இருந்தா பரவாயில்ல. கேகேஆர்ல அந்த மாதிரி யாரும் இல்ல, அதுதான் பிரச்சனை. நீங்க ஆடினா எனக்கு தெரிஞ்சு நவ்தீப் சைனி தான் ஆடுவீங்க. அதுக்கு நான் எட்ஜ் எல்லாம் தர முடியாது. அது ஃபுல் பேட்டே கொடுக்குறேன். நீங்க தான் வின்னு ஆர்சிபி வின்னு கொடுத்துடலாம். ஓகே, அப்படி சொல்ல வேண்டாம். ராய்ப்பூர் ட்ரிக்கி பிச் தான், இவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐடியல் பிச் ஃபார் கேகேஆர் டு சேஸ் நினைக்கிறேன். இவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு இவங்களை ஒரு 170 எடுத்துனாங்கன்னா கூட சேஸ் பண்றவாங்கன்னு எனக்கு தோணுது. பாப்போம். கேகேஆர் சேஸ் தான் பண்ணும். எந்த டீம் பார்த்தாலுமே நீங்க பேட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க டீம் பார்த்தா சேஸ் தான் பண்ணும். ஏன்னா இங்கேயுமே நீங்க எப்படி போட்டு நிறுத்தினாலுமே பின்னால சப்போஸ் பட்டுருச்சுன்னா கேகேஆர் சேஸ் ஈஸி ஆயிடும். அவ்வளவுதான். சோ அதுதான் ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினீங்கன்னா பின்னால முடிஞ்சிச்சுன்னா ஈஸியா 150 அலோட் ஆயிடுவீங்க. நீங்க அந்த அதுக்கப்புறம் உங்க பவுலர்ஸால நிறுத்த முடியாது. ஏன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 160 தான் இருந்திருக்கு. 150 to 160 தான் இருந்திருக்கு இந்த பிச்சில், ராய்ப்பூர் பிச்சில். ஐடியல் ஒரு கேகேஆர் ஒரு மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிச் தான். இந்த இதுல ஆடினாங்கன்னா ஜெயிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தான். அஜிங்கிய ரஹானியோட இது நார்மல் கேமு. அப்புறம் ஆங்கிரிஷ் ரகுவன்சி மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது அவங்க அவசரப்பட்டு அவுட் ஆக மாட்டாங்கன்னு நம்புறேன். ஒரு த்ராஷிங் ஸ்டார்ட் ஃப்ரம் இவரு பின்னாலன், அஜிங்கிய ரஹானி கொஞ்சம் பார்த்தாடி பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சேஸ் பண்ணலாம் 160. ஆனா அதுக்கு அவங்க பவுலிங்ல நீங்க சொன்ன மாதிரி வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் வில் பிளே கீ ரோல். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இல்ல அகைன் ஸோ அஜிங்கிய ரஹானே பத்தி பேசும்போது அஜிங்கிய ரஹானே வர்சஸ் புவி ஒரு பயங்கரமான மேட்சப் இருக்கு. அவர் வந்து 18 இன்னிங்ஸ்ல புவனேஸ்வர் வந்து அஜிங்கிய ரஹானேவை ஆல்மோஸ்ட் 7 டைம்ஸ் கிட்ட அவுட் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவருக்கு மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் போனா கூட கிருணால் பாண்டியாக்கு அகேன்ஸ்டா அவருக்கு ஒரு நல்ல மேட்சப் இருக்கு. கிருணால் பாண்டியா அவர் நிறைய தடவை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அஜிங்கிய ரஹானே இஸ் நாட் கோயிங் டு பி யுவர் கீ. யுவர் கீ இஸ் கோயிங் டு பி ஃபின்னாலன். ஃபின்னாலன் பார்த்தோம்னா கேகேஆர் பேட்டிங்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் 20 பால்ஸ்க்கு மேல அந்த மேட்ச் ஆடி இருக்காரு. பவர் பிளே தாண்டி ஆடி இருக்காரு. அண்ட் 20 பால்ஸ்க்கு அப்புறமும் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல T20 கிரிக்கெட்ல ஆடுற ஒரே பேட்ஸ்மேன் இப்போதைக்கு 2024ல இருந்து ஃபின்னாலன் மட்டும்தான். ஸோ இட் மீன்ஸ் அவர் கொஞ்சம் ட்ரிக்கி பிச்சா இருந்தா கூட அவர் கொஞ்சம் பார்த்து ஆடணும், பார்த்து ஆடி லாங் பால் நிறைய பால்ஸ் ஆடணும். பேசிக்கலி பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் யுவர் டீம் ஷுட் பிளே மோர் பால்ஸ் இல்லையா? ஸோ அதனால அவர் அதிகமான பால் ஆடணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் உங்களுக்கு மேட்சப்பா இருக்கும். அதே அந்த அதர் சைடு பார்த்தோம்னா 1000+ ரன்ஸ் ஒரு சிங்கிள் டீமுக்கு அகேன்ஸ்டா விராட் கோலி அடிச்சதுல கேகேஆரும் ஒரு லிஸ்ட்ல இருக்கு. ஸோ கேகேஆருக்கு அகேன்ஸ்டா நல்ல ரன் பேஸ் வச்சிருக்காரு விராட் கோலி. ஸோ அதனால நாளைக்கு 2 டக்குக்கார பொறு வர வராரு. ஸோ இந்த மாதிரி சேசிங் ஆப்ஷன்லாம் ஏதாவது கிடைச்சதுன்னா பயங்கரமா கேபிட்டலைஸ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி நரேனும் விராட் கோலியோடைய அந்த விராட் கோலி இன்கேஸ் ஆடிட்டார் மிடில் ஓவர்ஸ் வரைக்கும்னா நரேன் வர்சஸ் விராட் கோலியுமே நல்ல மேட்சப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆர்சிபியோடைய மிடில் ஆர்டருமே கொஞ்சம் அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க. ஓப்பனர்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஆடுறாங்க. பெத்தலும் விராட் கோலியும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவங்க அட்டாக் தான் பண்ண பாக்குறாங்க. பட்டிதார்ல இருந்து ஆரம்பிச்சு டிம் டேவிட் வரைக்கும் சுத்த தான் அடிச்சு முடிச்சுன்னு தான் பாக்குறாங்க கேமை. ஸோ உங்களுக்கு ட்ராப் ஆகிற சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிச்சில் அவங்க அதே மாதிரி. ஆனா மும்பை மேட்ச்லயே அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், யோசிப்போம். அதே மைண்ட் செட்ல வந்தாங்கன்னா திருப்பி குழியில போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆர்சிபி. ஈக்குவலி பேஸ்டு கேம் தான் இது. எப்படி சொல்றது, ஆர்சிபி ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்கலாம் சொல்ல முடியாது. கேகேஆருக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு இந்த கேம். வருண் ஆனா தாராளமா எட்ஜ் இருக்கு கேகேஆர். ஆமா, தாராளமா இல்லாமதான் கேகேஆர் வேற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி கேகேஆர் வின் பண்றது வந்து கேகேஆருக்கு நல்லதோ இல்லையோ மத்த டீம்ஸ்க்கு நல்லது. அவங்க பாப்பாங்க கேகேஆர் வின் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேம் இன்னைக்கு கேம் முடிஞ்சப்பயே உனக்கு எஸ்ஆர்ஹெச் தோத்த அப்புறமாவே உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் இப்போ 2ல 1 ஜெயிச்சாகணும். ரெண்டுமே அவங்க காம்படிட்டிவ், அவங்க கூட காம்படிஷன்ல இருக்க டீம் கூட. சோ சப்போஸ் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்கன்னா டூ ஆர் டை ஆயிடும் லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி. சோ சிஎஸ்கே மேல ஒரு ஆப்ஷன்ஸ் அதிகம், எல்எஸ்சி அடிச்சு எஸ்ஆர்ஹெச் அடிச்சு அந்த மாதிரி இருந்தா. சோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது கேகேஆர் ஜெயிக்கிறது கேகேஆருக்கு முக்கியமோ இல்லையோ, சிஎஸ்கே ஆர்ஆர் இந்த மாதிரி பிபிகேஎஸ் இந்த மாதிரி டீமுக்கு ரொம்ப முக்கியம். சோ அதனால அவங்களும் க்ளோஸா பார்த்துட்டு தான் இருப்பாங்க இந்த மேட்ச். இல்ல ஆக்சுவலி வந்து இப்போ கேகேஆர் ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க, ஆர்சிபிக்கு அடுத்த 2 மேட்ச் வந்து பிபிகேஎஸ் கூடயும் எஸ்ஆர்ஹெச் கூடயும். அது வந்து இப்படி முட்டிப்பானுங்க 2 பேருமே. அதாவது ஜெயிச்சா அவனுக்கு ஆடுறவங்க அப்பதான் யாராவது உள்ள போக முடியும், இல்லைன்னா வந்து கண்டிப்பா வெளில போயிடுவாங்க யாரோ ஒருத்தர். ரொம்ப நெக் அண்ட் நெக்கா இருக்கும். செம எக்ஸைட்டிங்கா இருக்கு. நல்ல டோர்னமெண்ட் இது, பாப்போம். எனக்கு வந்து ஒன்னே சொல்லணும், இந்த பக்தா பையன் வந்து 2 வாரம் முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணான், இந்த மாதிரி டாப் 4 பிக்ஸ்டு ஆர்சிபி ஆர்ஆர் பிபிகேஎஸ். அப்ப இன்னொரு டீம் எதையோ சொன்னான். நான் அப்பவே சொன்னேன் இல்லடா வெயிட் பண்ணு, ஏதோ மாற போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அது வந்து ஏதோ ஒரு இப்போ வந்து ஜம்பிள் ஆகுது. ஸோ பார்ப்போம் இவங்க தான் போவாங்க. ஏன்னா வந்தாச்சு, முடிவுக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு டீம் கிட்ட கூட கியூ வரல இன்னும். 2 கிட்ட ஈ விழுந்துருச்சு, ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட். ஜிடி அடுத்த மேட்ச் நம்ம கிட்ட தோத்துறான்னு வச்சுக்கோங்க, சென்னை இல்ல அதுக்கு மேட்ச் அடுத்த மேட்ச் யார் கூட தெரியலையே. இல்ல அடுத்த மேட்ச் தோத்துறாங்கன்னா சிஎஸ்கே ஜிடி வந்து ஒரு மாதிரி ஆயிடும், நெக் அண்ட் நெக் ஆயிடும். ஜெயிச்சே ஆகணும்ன்ற பாயிண்ட்ல இருப்பாங்க, போயிடுவாங்க. இல்ல நெட் ரன் ரேட்ல சொல்றேன், ரொம்ப பெரிய நெட் ரன் ரேட்லாம் இல்ல அவங்களுக்கு. +4 இன்னும் தான். அடுத்த மேட்ச் தோத்தாலே அடி வாங்குவாங்க. +5 இருந்தா அவங்க 12 பாயிண்ட்லயே குவாலிஃபை ஆகலாம். +5 இருந்தா 0.5, அதாவது அந்த 0.5 தான் சொல்றேன். பாயிண்ட் குவாலிஃபை ஆயிடும். சோ ஜிடி பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கேம் அடிச்சா போதும் அவங்களுக்கு, டாப் 2ல ஈஸியா முடிப்பாங்க. 1 and 2க்கு காம்படிஷன் இல்ல, 3 and 4க்கு தான் ஹெவி காம்படிஷன் இருக்கும். இந்த இது 1 and 2 காம்படிஷன் இருக்காது. யார் ஜிடி ஆர்சிபி. நான் சொல்றேன் பாருங்க, அங்க ஒரு இது டென்ட் விழும் கண்டிப்பா. ஜிடி கண்டிப்பா போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். டாப் 2ல ஜிடி முடிப்பாங்க. இல்ல 1-2 டென்ட் கண்டிப்பா இருக்கு. யாரோ ஒருத்தர் அங்க உடைக்க போறாங்க, யாருன்னு தான் தெரியல.
ஆனா டாப் நல்லது நடந்தா சந்தோஷம். டாப் 2 ஜிடி போயிட்டாங்கன்னா மத்த டீம்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா Risk. குவாலிஃபயர் 1 ம். தரம்சாலால, ஃபைனல் அகமதாபாத்ல. அகமதாபாத். So, அவங்க பவுலிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான கண்டிஷன்ஸ் அது. சரி, அது அப்புறம் பேசுவோம். அகமதாபாத்ல நம்ம இன்னைக்கு மஞ்ச prediction சொக்கா பார்ப்போம். நீல சொக்காக்கு என்ன பண்ணிருக்குன்னு தெரியும். வரலாறு பேசும் அதெல்லாம். அதை நாங்க பேச விரும்பல. நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். அதான் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடுவோம். நான் வந்து கேகேஆர். நான் கேகேஆர். நீ ஆட்டத்திலே இல்ல, போட வருமா? ஓகே, நீங்க தான் இருக்கீங்க. ஓகே. ஹரி வந்து ஆர்சிபி சொல்லியிருக்காரு. நானும் ஓ, okay. ஆர்சிபி தான் சொல்றேன். எனக்கு எனக்கு ப்ரெடிக்ஷன் பாயிண்டாயா வருண் ஆட இல்லையே மாட்டாங்க, சும்மா. அதனால எனக்கு ஆர்சிபி இந்த மாதிரி ஒரு இஃப் கிளாஸ் போட்டுக்கலாமா? அது போடக்கூடாதோ? அதான் இல்ல அப்படி போட எனக்கு முடியாது. வருணானா நானும் கேகேஆர் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் அதான் கேகேஆர் கேகேஆர் ஜெயிக்கணும்னு தான் இருக்கு. சொல்லிடுவேன். ஆனா வருண் ஆட மாட்டாங்கிற கான்டெக்ட்ல தான் நான் வந்து மீன் ஆர்சிபி பக்கமே போறேன். இன்னொன்னு வருண் ஆடினாங்கன்னா வருண் வந்து ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸை நிறைய பேரை விக்கெட் எடுக்கணும் கேம்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வருது. ஏன்னா ஒன் தி அதர் யாராவது ஒருத்தர் அடிச்சிடுறாங்க பெருசா பெரிய நாக்கு அவங்க டீம்ல. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் புவியா ரெசல்வுட் நல்லா போட்டு ஃபினால தவிர்த்து விட்டாலே போதுன்ற அளவுல தான் அவங்க டீம் இருக்கு. ஸோ கொஞ்சம் எனக்கு ஆர்சிபி கிட்ட இருக்கோன்னு தோணுது. அதனால நான் ஆர்சிபி பக்கம் போறேன். பட் ஸ்டில் வருண் இருந்தா கண்டிப்பா நல்ல மேட்சா இருக்கும். ஆனா வருண் இல்ல, நம்புறேன் டவுட்டா இருக்கு அப்படின்றதுனால நான் யோசிக்க விரும்பல. நான் ஆர்சிபி பக்கம் போயிடுறேன் சேஃபா. நான் நம்புறேன். வருண் ஆடுறாரு, கேகேஆர் ஜெயிக்கிறாங்க நாளைக்கு. நான் கேகேஆர் சொல்றேன். நானும் ஆர்சிபி சைட் போறேன். எனக்கு வருண் ஆடுறதா தெரியல, ரிஸ்க் எடுக்க விரும்பல நானு. நான் பார்த்த வரைக்கும் வருண் ஆட மாட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நியூஸ் இருந்தது. ஸோ நான் ஆர்சிபி சைட் போறேன் வருண் இல்லைன்னா. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வெங்கட் ஜாயின் பண்ணல, அவர்கிட்ட நான் கேட்கவும் இல்லை. அவர் கேகேஆருக்கு தான் போவார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இல்ல ஆர்சிபி சொல்லுங்க, ஆர்சிபி சொல்லுங்க. வேணாம், ஈக்குவலி பேஸ்டா போட்டோம். நான் சொல்றது என்ன இருக்கு, அவன் சொல்றா. சொல்லலைன்னா கழிச்சிருங்க. 0 பாயிண்ட் தான் அவனுக்கு இந்த மேட்சுக்கு. சொல்லாம போய் இதை விட என்ன முக்கியமான போட்டோம், பாயிண்ட் கிடையாது அவனுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நானு யோகி ஹரி 3 பேர் வந்து ஆர்சிபி பேக் பண்ணிருக்கோம். ஸ்ரவன், நரேஷ் அண்ட் வெங்கட் வந்து கேகேஆர் பேக் பண்ணிருக்காங்க. நீங்களே சொல்றீங்களா என்ன ஆக என் பக்கம் போகுது சேர்க்கிறீங்க? மேட்ச் முடிஞ்ச உடனே ரிவ்யூல வந்து பேசலாம். until then it's full for signing off. Bye. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்